ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம அம்மா பையன் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை நோயால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவும் அவதிப்பட்டுட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாத இந்த சர்க்கரை நோய் வந்துட்டால் என்ன சாப்பிட்றது, எப்படி சாப்பிட்றது, இதை சாப்பிடும் பொழுது நம்ம சர்க்கரையோட அளவு அதிகமாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு மனக்கவலையில் இருப்பீங்க. அதே போல் ஒரு சிலருக்கு இப்போ தான் ஆரம்ப சர்க்கரையாக இருக்கும். ஒரு சிலருக்கு சர்க்கரை பல வருடங்கள் ஆயிருக்கும். ஆனால் சர்க்கரையோட அளவு மட்டும் கண்ட்ரோலாகவே இருக்காது. அதே போல் உங்களுக்கு ஆரம்ப சர்க்கரையாக இருந்தாலும் சரி, சர்க்கரை பல வருடங்கள் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிற இந்த 3 பொருளை நான் சொல்கிற அளவில் எடுத்து வறுத்து பவுடர் பண்ணி டெய்லி காலையில் 1/2 ஸ்பூன், அதே போல் இரவு தூங்குவதற்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் ஒரு கிளாஸ் சுடுதண்ணியில் போட்டு நல்லா கலந்து குடிச்சிட்டு தூங்கி பாருங்கள். உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு நார்மல்னு வரும். ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் வாக்கிங் போகணுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் காலுக்கு அதே போல் வயசானவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வாக்கிங் போக வேண்டாம். உங்கள் காலை ஒரு சேர் மேலே அல்லது கீழே உட்காந்துட்டு இந்த காலை மட்டும் அசைச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு 1/2 மணி நேரம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் தூங்கணும் அந்த பவுடரை குடித்த பிறகு. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு நார்மல்னு வரும். அது என்ன பொருள், எப்படி அதை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கருஞ்சீரகம், ஓமம், அதே போல் வெந்தயம். இதில் நீங்கள் கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் 3 50 கிராம் எடுத்து அதை நல்லா வெயிலில் காய வச்சு சுத்தப்படுத்தி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி காலையில் 1/2 ஸ்பூன், இரவு தூங்குவதற்கு 1/2 ஸ்பூன், முன்னாடி 1/2 ஸ்பூன் பவுடர் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கலந்துட்டு அதை சிப் பண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் தூங்கணும். உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவங்க 1/2 மணி நேரம் வாக்கிங் போங்க. வயதானவங்க காலை அப்படியே அசைச்சிக்கிட்டே ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் தூங்கணும். இது போல் செஞ்சு பாருங்கள். ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு நார்மல்னு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைபிடிங்கள்.